Hello my dear family, welcome back to Wake Up Your Vocab. இன்னைக்கு நம்ம Wake Up Your Vocabல next 6 interesting vocab நம்ம பார்க்க போறோம். இந்த 6 interesting vocab வச்சு இத வந்து நம்ம ஒரு ஸ்டோரி மூலமா நம்ம வந்து லேர்ன் பண்ண போறோம். Okay? Let's dive into the topic. Stop learning, never stop growing. Never stop seeking the brightest star. இன்னைக்கு நம்ம பார்க்க போற first vocabulary bucket list. Bucket list லிஸ்ட்னு முடிகிற வேர்ட்ஸ் எல்லாமே நம்ம வந்து ஒரு செட் ஆஃப் வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம். அந்த வீடியோ நீங்கள் வாட்ச் பண்ணல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம், போய் செக் பண்ணுங்கள். இப்போ பக்கெட் லிஸ்ட் அப்படின்னா அதாவது ஒரு பர்சன் வந்து அவங்களுடைய வாழ்நாள் முடிகிறதுக்குள்ளே அவங்க செய்யணும்னு நினைக்கிற விஷயத்தை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பக்கெட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஐ வாண்ட் டு விசிட் பாரிஸ், that's my bucket list அப்படின்னு சொன்னால் it is in my bucket list அப்படின்னு சொன்னால் இங்கே இதோட மீனிங் வந்து நான் வந்து என்னோடய லைஃப்பில் ஒரு வாட்டியாவது நான் வந்து பாரிஸை விசிட் பண்ணணும், அதுதான் என்னுடைய பக்கெட் லிஸ்ட் அப்படின்னு சொல்கிறது. ஸோ பக்கெட் லிஸ்ட் அப்படின்றது a list of things that a person wants to do before die. சாகிறதுக்குள்ளே இந்த விஷயத்தை நான் செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு விரும்புகிற ஒரு விஷயத்தை தான் பக்கெட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். Number 2 in our list is cash strapped. Cash strapped அப்படின்னா இங்கே இதோடைய மீனிங் வந்து not having enough money, extremely என்ன சொல்கிறது, extremely skint or extremely short of money அப்படின்னு சொல்லலாம். கையில் காசு இல்லை அப்படின்றத சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி சொல்கிறதுக்கு இப்போ எங்ககிட்ட பணம் இல்லை, என்கிட்ட கையில் சுத்தமாக காசு இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி சொல்கிறதுக்கு cash strapped அப்படின்னு சொல்லுவோம். Number 3 in our list is to lose one's temper. டு லூஸ் யுவர் டெம்பர் அப்படின்னா இங்கே இதோடைய மீனிங் வந்து பொறுமையை இழந்து கோவப்படுறது, டு பிகம் ஆங்க்ரி அப்படின்றதான் இதோடைய மீனிங். ஐ லாஸ்ட் மை டெம்பர், லூஸோட பாஸ்ட் டென்ஸ் வந்து லாஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஐ லாஸ்ட் மை டெம்பர் அப்படின்னா நான் கோவப்பட்டுட்டேன், எனக்கு கோவம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி சொல்கிறதுக்கு ஐ லாஸ்ட் மை டெம்பர் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் இன் அவர் லிஸ்ட் இஸ் இன்கன்சிடரேட். Inconsiderate. ஸோ இங்கே இதோடைய மீனிங் என்ன அப்படின்னா தாட்லெஸ்லி ஹர்ட்டிங் அதர்ஸ், அதாவது மற்றவங்க ஹர்ட் ஆவாங்க, இதை சொன்னால் அவங்க வந்து இது வந்து அவங்கள காயப்படுத்தும் அப்படின்னு யோசிக்காமல் டக்குன்னு பேசுறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுக்கு இன்கன்சிடரேட் அப்படின்னு சொல்லுவோம். நம்பர் 5 in our list is break the news. break the news அப்படின்னா டு டெல் பேட் நியூஸ் அப்படின்றதான் இதோடைய மீனிங். ஏதாவது ஒரு கெட்ட செய்தியை சொல்கிறதுக்கு பிரேக் த நியூஸ் அப்படின்னு சொல்லுவோம். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஒன் இஸ் ஹாஸ்பிட்டலைஸ்ட். ஹாஸ்பிட்டலைஸ்ட் அப்படின்றது ஒருத்தர் வந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹாஸ்பிட்டலைஸ்டு, he is hospitalized அப்படின்னு சொல்லலாம். ஸோ the meaning is to be admitted to a hospital for treatment. ட்ரீட்மெண்ட்டுக்காக ஹாஸ்பிட்டலில் அனுமதிக்கப்படுறது. ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஹாஸ்பிட்டலைஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ நம்ம பார்த்த இந்த 6 vocabulary வச்சு ஒரு ஷார்ட் ஸ்டோரி நம்ம பார்க்கலாம். எப்போவுமே கதையின் மூலமாக நம்ம வந்து வார்த்தைகள், நம்ம நியூ வேர்ட்ஸ் நம்ம லேர்ன் பண்ணோம் அப்படின்னா அது டெஃபினட்டாக நமக்கு மறக்காது. ஸோ அதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ இந்த ஸ்டோரியை நான் ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம ஆல்ரெடி இதில் இருக்கிற ஹார்ட் vocabularyயோட மீனிங் எல்லாம் பார்த்தாச்சு. ஸோ அதனால் டெஃபினட்டாக உங்களுக்கு இந்த மீனிங் புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். லெட்ஸ் see. Visiting Paris was on Sophie's bucket list, but she was cash-strapped, so she couldn't go. So Sophie called her husband and asked, "Hey honey, how's Kitty?" Kitty is Sophie's cat. Husband: "Oh, sorry dear, she died last night." Sophie lost her temper when she heard the news and yelled at her husband. "How can you be so inconsiderate and break the news so suddenly like that? You could have told me she is playing on the roof. Tomorrow you could have told me she fell and broke her leg. Then you could have told me she was hospitalized and passed away in her sleep. Okay, leave it. Tell me, how is my mom?" "Well, she is playing on the roof." இப்போ இந்த ஸ்டோரி புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ஒரு 6 vocabulary பார்த்தோம் இல்லையா? அந்த 6 vocabularyயும் இந்த ஸ்டோரியில் வந்து யூஸ் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து விசிட்டிங் பாரிஸ்
வாஸ் ஆன் சோஃபிஸ் பக்கெட் லிஸ்ட் அப்படின்னு பார்த்தோம். இங்கே இதோடைய மீனிங் வந்து பாரிஸை விசிட் பண்ணுறது தான் சோஃபியோட பக்கெட் லிஸ்ட், சோஃபியோட நீண்ட நாள் கனவு அப்படின்றது தான் இங்கே இதோடைய மீனிங். அப்புறம் நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம் அப்படின்னா பட் ஷி வாஸ் கேஸ்ட்ராப்ட் அப்படின்னு பார்த்தோம். இங்கே இதோடைய மீனிங் ஆனால் அவகிட்ட கையில் காசு இல்லை, ஸோ ஷீ குடன்ட் கோ, அதனால அவளால் வந்து பாரிஸ் போக முடியல அப்படின்னு பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஷீ கால்டு ஹர் ஹஸ்பண்ட், அவளுடைய ஹஸ்பண்டுக்கு வந்து கால் பண்ணுறா. கால் பண்ணிவிட்டு ஹே ஹனி ஹவ் இஸ் கிட்டி அப்படின்னு சொல்லி கேட்குறா. கிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறா. கிட்டி அப்படின்றது வந்து சோஃபியோட கேட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுக்கு ஹஸ்பண்ட் என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஓ டியர் சாரி ஷி டைட் லாஸ்ட் நைட் அப்படின்னு சொல்கிறாரு. அது நேற்று நைட்டு செத்து போச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே வந்து சோஃபிக்கு கோவம் வந்து ஷீ லாஸ்ட் ஹர் டெம்பர் அண்ட் yelled at her husband. ஸோ இதை கேட்டோடனே அவங்களுக்கு பயங்கரமாக கோவம் வந்துருச்சு. கோவம் வந்துட்டு சொல்கிறாங்க how can you be so inconsiderate and break the news so suddenly like that? எப்படி உங்களால் வந்து இவ்வளோ இன்கன்சிடரேட்டாக இருக்க முடியுது? மற்றவங்கள பற்றி யோசிக்காமல் டக்குன்னு ஒருத்தவங்களுக்கு ஒரு பீதி அடையக்கூடிய விஷயத்த ஒரு பேட் நியூஸை எப்படி உடனே சடனாக அவங்களால எப்படி சொல்ல முடியுது அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்டுக்கு வந்து அட்வைஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி பேட் நியூஸை இப்படி சொல்லக்கூடாது, அது செத்தே போயிருந்தாலும் நான் கேட்கும்போது நீங்கள் என்ன சொல்லியிருந்துருக்கணும் அப்படின்னா அது ரூஃபில் விளையாடிட்டு இருக்குமா அப்படின்னு சொல்லியிருக்கணும். ஷீ இஸ் பிளேயிங் ஆன் த ரூஃப் அப்படின்னு சொல்லியிருக்கணும். நெக்ஸ்ட் டே அடுத்த நாள் நான் கேட்கும்போது நீங்கள் வந்து என்ன சொல்லியிருந்துருக்கோன்னா அது மேலேருந்து கீழே விழுந்துருச்சு, ஷீ ஃபெல் ஃப்ரம் த ரூஃப் அண்ட் ப்ரோக் த லெக் அப்படின்னு சொல்லியிருந்துருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் ஷீ இஸ் ஹாஸ்பிட்டலைஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்கணும். அப்புறம் வந்து ஹாஸ்பிட்டலில் தூங்கிட்டு இருக்கும்போதே செத்து போச்சு, இப்படி தான் நீங்கள் சொல்லியிருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு நியூஸை, ஒரு பேட் நியூஸை சடனாக இப்படி சொல்லியிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. எவ்வளோ வாட்டி சொன்னேன் அழகாக இருந்தால் அறிவு சுத்தமாக இருக்காதுன்னு, பார்த்தியா? சரி அதெல்லாம் விடுங்க, என்னோட அம்மா எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க லாஸ்ட்டில். அதுக்கு ஹஸ்பண்ட் சொல்கிறாங்க ஷீ இஸ் பிளேயிங் ஆன் த ரூஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் ஒரு சின்ன ஹியூமரஸாக இருக்குது, பட் வந்து இருந்தாலும் இதில் நம்ம என்ன கற்றுக்கிட்டோம் அப்படின்றது பாருங்கள். ஸோ மீனிங் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஸ்டோரி எப்படி இருந்தது அப்படின்றத காமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களோட பக்கெட் லிஸ்ட் என்ன அப்படின்றதையும் காமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிளிக்கிங் திஸ் வீடியோ. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான லெசன்ஸ் வேணும் அப்படின்னா எங்களுடைய ஆன்லைன் கிளாஸஸ் எடுத்துக்கலாம். அது பற்றின டீட்டெயில் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிளிக்கிங் திஸ் வீடியோ அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு hit the like button and subscribe to our channel. Meet you soon with another interesting lesson in the next video. Till then, you take care. It's bye from Malar. See you. Bye-bye.